எங்க தலைக்கு என்ன தில்லு பத்தியா இப்படி சொல்ற மாதிரி தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட காஷ்மீரை பற்றி கேட்ட கேள்விக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காருங்க. பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற காஷ்மீரை பிடுங்கினா எல்லா விஷயமும் சரியாயிரும் அப்படின்னு இந்த மாதிரி நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இப்போ யூகேக்கு பயணம் போயிருந்தார். அங்கே போய் யூகேவோட மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி முக்கியமான மீட்டிங்லாம் நடத்திருக்காருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா யூகேயில் ஒரு பெரிய விவாத நிகழ்ச்சி நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் கேட்குற கொஸ்டின் உங்களுக்கு பெரிய நர்வஸை ஏற்படுத்தும், இருந்தாலும் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் ஏன் ட்ரம்ப்பு கூட சேர்ந்து காஷ்மீர் பிரச்சனையை சரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு இது மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காருங்க. நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சும்மா விடுவாரா? இதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப கூலாக காஷ்மீரில் என்னங்க பிரச்சனை இருக்குது, நாங்கள் எல்லா பிரச்சனையும் ஆல்ரெடி சரி பண்ணிட்டோமே. ஃபஸ்ட்டு நாங்கள் ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணோம். ரிவோக் பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரில் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸை மேற்கொண்டு அதையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் காஷ்மீரில் பெரிய பிரச்சனை என்ன இருந்துச்சு அப்படின்னா, அங்கே எலெக்ஷன் நடத்த முடியாமல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எலெக்ஷனையும் நடத்தி முடிச்சிட்டோம். இனி என்ன காஷ்மீரில் பிரச்சனை இருக்குது? எனக்கு தெரிஞ்சு காஷ்மீரில் என்ன தெரியுமா பிரச்சனை இருக்குது, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை நாங்கள் மீட் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் காஷ்மீர் பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. இப்போ இது மூலமாக நம்மளோட ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரை மீட்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் பாகிஸ்தான் கிட்டேருந்து மீட் எடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை தான் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்போ இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே நம்மளோட ஃபாரின் மினிஸ்டரை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கேள்வியை கேட்டு ஜேர்னலிஸ்ட் இப்படி வாங்கி கட்டிக்கிட்டாரேப்பா, இதெல்லாம் தேவையா? நம்மளோட ஃபாரின் மினிஸ்டருக்கு காஷ்மீரை பற்றி கேள்வி கேட்டால் எந்த அளவுக்கு கோவம் வரும், அது மூலமாக எப்படி பதில் கொடுப்பாரு அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது அவர்கிட்ட வாண்டடாக போய் மாட்டியிருக்காங்க பாருங்கள். எப்போ தான் இவங்களுக்கெல்லாம் புரிய போதோ தெரிலங்க. இப்போ இந்த ஒரு விவாத நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போதே என்ன இருக்கு அப்படின்னா, வெளியே காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருந்துக்கிட்டு நம்மளோட ஃபாரின் மினிஸ்டருக்கு எதிராக பல கோஷங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுலையும் கரெக்டாக நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் அந்த ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அவரோட காரில் ஏற போகிறதுக்கு முன்னாடி ஒரு காலிஸ்தான் ஆதரவாளர் கரெக்டாக நம்மளோட தேசிய கொடியை பிடிச்சிட்டு அந்த கார் முன்னாடி நின்றுட்டாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாதுகாவலர்கள் அந்த ஒரு காலிஸ்தான் ஆதரவாளரை பிடிச்சிட்டாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கையில் இருந்த நம்மளோட இந்திய தேசிய கொடியை கிழிச்சு போட்டிருக்காருங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட எம்இஏ ஸ்போக்ஸ் பர்சனான ஜெய்ஸ்வால் அவர்கள் பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எங்களோட ஃபாரின் மினிஸ்டர் உங்கள் நாட்டுக்கு பயணம் வராரு, அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை நீங்கள் கரெக்டாக கொடுக்கல. இதனால தான் அந்த இடத்துல காலிஸ்தான் ஆதரவாளர் வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு இந்த ஒரு விஷயத்துக்கு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. உண்மையிலே இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமாக விடக்கூடாதுங்க. இந்த ஒரு விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு யூகேக்கு எதிராக கண்டனங்களை பதிவு பண்ணணுமோ அதே மாதிரி பதிவு பண்ணணுங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்கு இதே யூகேவோட தலைவர் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க சும்மா விடுவாங்களா? ஐயோ இந்தியாவில் இப்படி ஆயிடுச்சு, இந்தியாவில் சுத்தமாக பாதுகாப்பே இல்லை, எங்களோட தலைவருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு மாதமாக இதையே வச்சு நியூஸாக போட்டுட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா இந்த விஷயத்தை சும்மா விடலாமா? அதனால் இந்த ஒரு விஷயத்தை வச்சு காலிஸ்தான் பயங்கரவாதிகளை அடக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.